ஹாய் கைஸ், ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபியோட 7வது மேட்ச்சு ஆஸ்திரேலியாவும் சவுத் ஆஃப்ரிக்காவும் ஆட போகிறாங்க. இந்த மேட்ச்க்கான கம்ப்ளீட் அனாலிசிஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த மேட்ச் வந்து ராவல்பிண்டி கிரிக்கெட் ஸ்டேடியமில் தான் நடக்க போகுது. இந்த மேட்சோட பிச் ரிப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்பொழுது, போன மேட்ச் வந்து பங்களாதேஷும் நியூசிலாண்டும் ஆடினாங்க. ஸோ அந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா பிச்சு ஸ்லைட்லி கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சு. பட் பேட்டிங் பண்ணுறதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக தான் இருந்துச்சு. எந்தவித பிரச்சனைகளும் இல்லை. ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எவ்வளோ தான் வேகமாக போட்டாலும் பால் நின்று அழகாக பேட்டுக்கு வந்துச்சு. இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் ஸ்பின்னர்ஸ், அதாவது ரொம்ப ஸ்லோவாக போடக்கூடிய ஸ்பின்னர்ஸுக்கு கொஞ்சம் ஸ்லைட் டர்ன் கிடச்சி பார்த்தோம் நேற்று மேட்ச்சில். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபேஸை வேரி பண்ணி போடக்கூடிய பவுலர்ஸ் ஓரளவுக்கு இந்த பிச்சில் எஃபெக்டிவாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு பெருசாக எந்தவித ஹெல்ப்பும் இருக்காது. பட் பேட்டர்ஸ் தான் வந்து நிறைய ரன்ஸ் கம்ஃபர்டபுளாக ஸ்கோர் பண்ண முடியும். செகண்ட் இன்னிங்ஸில் அந்த ஒரு 3-4 ஓவர் கொஞ்சம் நல்ல நியூ பாலில் ஓரளவுக்கு டீசெண்ட் ஹெல்ப்பு கிடச்சிது. அதை தவிர்த்து பார்த்தோம் அப்படின்னா ஓவரால் மேட்ச்லேயே ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு பெரிய அளவில் எந்தவித அசிஸ்ட்டும் இல்லை. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஒரு 20-25 ஓவருக்கு அப்புறம் ஸ்பின்னருக்கு கொஞ்சம் டர்ன் கிடச்சிது அப்படிங்கிறதையும் பார்க்க முடிஞ்சது நம்மளால். செகண்ட் இன்னிங்ஸில் அந்தளவுக்கு பெருசாக ஸ்பின்னர்ஸுக்கும் அசிஸ்ட் இல்லாமல் தான் இருந்துச்சு. ஸோ ஸ்பின்னர்ஸ் ஃபேஸை வெரி பண்ணி போடக்கூடிய பவுலர்ஸ் ஓரளவுக்கு எஃபெக்டிவாக இருப்பாங்க. ரிமைனிங்ஸ் எல்லாமே பேட்டர்ஸாக எடுத்துக்கோங்க. அதான் கிளிக்காக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நம்பர்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது டோட்டலாக 26 மேட்ச் நடந்திருக்கு ஓடிஐஸில். ஸோ அதில் வந்து பேட்டிங் ஃபஸ்ட்டு டீம் வந்து 11 முறை, சேசிங் டீம் 14 முறை வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஃபஸ்ட் இன்னிங் ஸ்கோர் அப்படிங்கிறது 242, செகண்ட் இன்னிங் ஸ்கோர் அப்படிங்கிறது 213. பட் இது எல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததாக இருக்கும். பட் இப்போ ஆவரேஜ் ஃபஸ்ட் இன்னிங் ஸ்கோர் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 300 அப்படிங்கிற ரேஞ்சில் நம்ம வச்சு பார்க்க வேண்டியதாக இருக்குது. அந்தளவுக்கு ஃப்ளாட் பிச்சஸாக இருக்குது. ஸோ பேட்டர்ஸுக்கு சாதகமாக 75%, பவுலர்ஸுக்கு ஃபேவரபுளாக ஒரு 25% இருக்கிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. லைவ் பிச் ரிப்போர்ட், எந்த பிச்சு, அதாவது நேற்று விளையாட பிச்சே திரும்ப கொடுக்குறாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும், இல்லை ஃப்ரெஷ் பிச் கொடுக்குறாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். ப்ளஸ் வந்து பிச்சில் ஏதாவது மாய்ஸ்சர் இருக்கா, இல்லை நல்ல புல் இருக்கா அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள், ஒரு சில விஷயங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது. அண்டு பிச்சோட கலர் என்ன மாதிரி இருக்குது, ஒயிட்டாக இருக்கா, அந்த மாதிரி விஷயங்கள் பார்த்தோம்னா நமக்கு கொஞ்சம் ஐடியா கிடைக்கும். ஸோ அது எல்லாமே கிடச்சிது அப்படின்னா உங்களுக்கு டெலகிராம் சேனலில் இன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ரெண்டு டீமோட ப்ராபல் பிளேயிங்கில் ஒன்று பார்க்கலாம். ஹென்ரிக் கிளாசன் ஃபிட்டாக இருக்காரா இல்லையா அப்படிங்கிறது தெரில. போன மேட்ச் ஒரு சின்ன இன்ஜுரி அப்படின்னு சொல்லிட்டு ஆடலை. ஃபிட்டாக இருந்தாருன்னா டோனி டிசோசி வந்து ட்ராப் பண்ணிடுவாங்க. பவுமாவும் ரிக்கல்டனும் ஓப்பன் பண்ணுவாங்க. ஹென்ரிக் கிளாசன் வந்து மிடில் ஆர்டரில் வழக்கம் போல் பேட்டிங் ஆடுவார். ஸோ இதுதான் வந்து சேஞ்சாக இருக்கும். மற்றபடி ரெண்டு டீமே ஒரு வின்னோட வர்றாங்க. அதனால் பெரிய அளவில் எந்தவித மாற்றமும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் 5 மெயின் பவுலர்ஸ், 6th பவுலர் எய்டன் மார்க்ரம். பட் போன மேட்ச் ஓவர்ஸ் போடலை. அவங்களோட மெயின் பவுலர்ஸ் வச்சு முடிச்சிட்டாங்க. ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் 4 மெயின் பவுலர்ஸ் வச்சு தான் ஆடுறாங்க. பென் டோரிஸ், நாத்தன் எல்லிஸ், ஆடம் ஜாம்பா, ஸ்பென்சர் ஜான்சன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரிமைனிங் ஓவர்ஸ் வந்து கிளென் மேக்ஸ்வெல் கொஞ்சம் போட்டார். மேர்னஸ் லபிச்சானே ஒரு சர்ப்ரைஸ் பிக்கு. போன மேட்ச் வந்து விக்கெட்லாம் எடுத்தார். இன்ஃபேக்ட் 50வது ஓவர் கடைசி ஓவரே மேர்னஸ் லபிச்சானே தான் போட்டார். நல்லா போட்டார். கடைசியில் கொஞ்சம் ரன்ஸ் கொடுத்தாரு. பட் ஸ்டில் வந்து ஓரளவுக்கு விக்கெட் எடுத்து கொடுத்து பிரேக் த்ரூ கொடுத்தாரு. ஸோ அதனால் இந்த மேட்சும் அவர் ஓவர் போடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். சவுத் ஆஃப்ரிக்கா பொறுத்த வரைக்கும் ரிக்கல்டன் போன மேட்ச் ஒரு செஞ்சுரி அடிச்சிருந்தார். எல்லோரும் எடுத்துகிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவர் கொஞ்சம் அதிரடி ஆடக்கூடிய பேட்டர் தான். இதர் அடித்து ஆடுவார், இல்லைனா விக்கெட்டை கொடுத்துட்டு போகக்கூடிய ஒரு பிளேயர். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். டோனி டிசோசி கொஞ்சம் அப்ளை பண்ணி ஆடக்கூடிய பேட்டர், அதிரடி ஆடக்கூடிய பேட்டர் கிடையாது. பட் ஓரளவுக்கு நல்ல ஃபார்மில் இருக்கார். பட் ட்ரை சீரீஸில் அந்தளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் வரல. அண்டு இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேர்ல்டு கப்லேயும் முதல் மேட்ச் ஒரு ஃப்ளாப் தான் ஆயிருந்துச்சு. டெம்பா பவுமா கொஞ்சம் கன்சிஸ்டன்ட் ஆடிட்டு இருக்காரு. ரசி வாண்டர்டஸரும் நல்ல ஃபார்மில் இருக்கார். எடன் மார்க்கரும் போன மேட்ச் ஒரு நல்ல இன்டென்ட் காமிச்சார். ஸோ சவுத் ஆஃப்ரிக்கன் பேட்டிங் ஆர்டரை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஓரளவுக்கு நல்ல டீசென்ட் ஃபார்மில் இருக்காங்க. யாரை ட்ராப் பண்ணுறது, யாரை எடுக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமமான விஷயம் தான். என்னை பொறுத்த வரைக்கும் ரெக்கல்டன் நிறைய பேர் எடுத்திருப்பாங்க. நீங்கள் ட்ராப் பண்ணால் கிளிக்காக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா கொஞ்சம் ரிஸ்கியான பிளேயர் தான். டெம்பா பவுமா கொஞ்சம் ஒரு மாதிரி செல்ஃபிஷ் இன்னிங்ஸ் தான் ஆடுவார். பட் ஸ்டில் எங்கேயாவது ஃபாஸ்ட் பாலர்ஸ் நியூ பாலில் கொஞ்சம் மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். ரசி வாண்டர்டன், எய்டன் மார்க்கரம்லாம் மோஸ்ட்லி உங்கள் டீமில் எடுத்துக்கோங்க. ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு பெருசாக ஹெல்ப் அந்தளவுக்கு இருக்காது அப்படிங்கிறதுனால நீங்கள் மார்க்கோ யான்சன், ரபாடா மாதிரி பிளேயர்ஸை ட்ராப் பண்ணுறதுக்கு பெருசாக யோசிக்க தேவையில்லை, ட்ராப் பண்ணலாம். இந்த சைடு ஆஸ்திரேலியா சைடு பார்த்தோம் அப்படின்னா டிராவிஸ் ஹெட் ஃப்ளாப் பண்ணதுனால அவர் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் அப்படிங்கிறதும் கொஞ்சம் கம்மியாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. பட் பேட்டிங்கு சூப்பரான பிச்சாக இருக்கிறதுனால டிராவிஸ் ஹெட்டை ட்ராப் பண்ணுறதோ இல்லை அவருக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுக்காதோ இருக்கிறதோ கொஞ்சம் ரிஸ்கியான மூவாக இருக்கும். ஸோ ரிமைனிங் எல்லாமே இங்கில்ஸ்,
மிடில் ஆர்டர்லாம் வர்றாரு. அலெக்ஸ் கேரி விக்கெட் கீப்பிங் இங்கில்ஸ் தான் பண்ணார். ஸோ அவர் தான் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். பவுலர்ஸ் கொஞ்சம் இன்எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்குது. பட் பிக் பாஸ் லீக் பார்க்குறவங்க இந்த பவுலர்ஸ் இன்எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா பென் டவுரிசஸ், நாத்தன் எல்லிஸ், ஸ்பென்சர் ஜான்சன்லாம் எந்த மாதிரியான விக்கெட் டேக்கிங் பவுலர் அப்படிங்கிறது தெரியும். ஸோ பிக் பாஸ் லீக்லாம் பென் டவுரிசஸ் கேப்டன் வைஸ் கேப்டனாக போட்டுப்போம். பட் அங்கே கண்டிஷன் வேறு, இங்கே கண்டிஷன் வேறு. ஸோ அங்கே நல்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு அசிஸ்ட் இருக்கும். பட் இங்கே ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு சுத்தமாக அசிஸ்ட் இருக்காது. ஸோ அதுதான் இங்கே பிரச்சனை. பார்க்கலாம் எந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது டிராவிஸ் டெஃபினட்டாக ஒரு சூப்பரான ஆப்ஷன். போன மேட்ச் ஃபெயிலியர் ஆகியிருந்தாலுமே ஸ்டீவ் ஸ்மித்தும் அதே தான் சொல்லுவேன். ஓடி ஃபார்மேட் பொறுத்த வரைக்கும் நிதானமாக டைம் எடுத்துக்குவார். ஒரு பெரிய ஸ்கோர் அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. மார்க்கோ யான்சன் நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு வருவாங்க. அவருடைய பேட்டிங் எபிலிட்டி ப்ளஸ் இருக்குது. ப்ளஸ் நியூ பாலில் ஒரு 1-2 விக்கெட்டு அண்டு பேட்டிங்கில் லோவர் மிடில் ஆர்டரில் வந்து ஒரு 25 ரன்னு போதும், ஓரளவுக்கு இனஃபாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நான் அவரை கன்சிடர் பண்ணுறேன். நிறைய பேர் அவரை ட்ரை பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் நீங்கள் காமன் திங்கையும் யோசிக்காதீங்க. இந்த சேஃப் ஆப்ஷன் அப்படிங்கிறது பர்சன்டேஜ் பேஸ் பண்ணி தான் கொடுக்குறேன். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் யோசிச்சு டிசைட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ட்ரீம் லெவன்லலாம் பாயிண்ட் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் பேட்டர்ஸுக்கு தான் கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்தா தான் கிளிக்காக வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ரிஸ்கி ஆப்ஷன் ஜிஎல் ஆப்ஷன் அப்படின்னு பார்க்கும்பொழுது ரசிவ் ஆண்டர்சன், மேத்யூ ஷாட், மேர்னஸ் லெவிச்சானி 3 பேர். ரசிவ் ஆண்டர்சன் நல்ல ஃபார்மில் இருக்கார், சூப்பராக ஆட முடியும். ஆடம் ஜாம்பா மட்டும் கொஞ்சம் பார்த்து ஆடிட்டார் அப்படின்னா அதுக்கப்புறம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக பேட்டிங் ஆட முடியும். மேத்யூ ஷாட்டை பொறுத்த வரைக்கும் ஓவர்ஸ் 1 அல்லது 2 ஓவர் போடுவார். இவருக்கு ஒரே ஒரு பிரச்சனை ஸ்பின்னர் மட்டும்தான். ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நல்லா வரும்பொழுது அடி பிரிச்சுருவார். நல்லா வந்து அப்ரைட் பேட்டர்ஸ் நல்ல பவுன்ஸ்லாம் இருந்துச்சுன்னா செம்ம அடி அடிப்பார். பட் ஸ்பின்னர்ஸுக்கு அகேன்ஸ்டாக கொஞ்சம் வீக்னஸ் இருக்குது. இந்த டீமை பொறுத்த வரைக்கும் ஸ்பின்னர் அப்படின்னு பார்க்கும்பொழுது கேசவ் மகாராஜ் மட்டும்தான் இருக்கார். இந்த பிரைஸ் ஹம்சி போன மேட்ச் ஆடலை. ஸோ அதனால் கேசவ் மகாராஜை கொஞ்சம் பார்த்து ஆடிட்டார் அப்படின்னா நல்ல ஸ்கோர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மார்னஸ் லெவிச்சானி அகைன் போன மேட்ச் டெத் ஓவர்ஸ்லாம் ஓவர் போட்டுட்டு இருந்தார். ஸோ பேட்டிங்லேயும் பார்த்தீங்கன்னா கம்மி ஸ்கோராக இருந்துச்சு. ஒரு 200-250 லேர்லியாக டக்குன்னு ஒரு 2-3 விக்கெட் விழுந்துருச்சு அப்படின்னா இவர் கொஞ்சம் ஆங்கர் ரோல் பண்ணி ஆடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ப்ளஸ் ஓவர்ஸ் போடுறது கூடுதல் அட்வான்டேஜாக நம்ம பார்க்கலாம். ரிஸ்கி பிக் அப்படின்னு பார்க்கும்பொழுது நாத்தன் எல்லிஸ், நான் சொன்ன அந்த ஃபேஸை வேரி பண்ணி போடக்கூடிய பவுலர், அந்த கேட்டகரியில் இவர் தாராளமாக ஃபிட் பண்ணலாம் உள்ள. ஸோ நல்ல ஃபேஸை வேரி பண்ணி போடுவார். ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணாங்கன்னா தாராளமாக எடுக்கலாம். ஏன்னா டெத் ஓவர்ஸில் போட்டு விக்கெட் எடுக்கக்கூடிய எபிலிட்டி இருக்குது. பேட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலும் பேட்டிங்லேயும் ஒரு 30-40 ரன் அடிக்கக்கூடிய எபிலிட்டி இருக்குது. பியான் மெல்டர் செம ஃபார்மில் இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான். பட் நிறைய எக்கச்சக்கமான பேட்டர் இருக்கிறதுனால அவருக்கு பேட்டிங் கிடைக்குமா அப்படிங்கிறது ஒரு சந்தேகம் இருக்குது. பட் ப்ராப்பராக 5 பவுலரோட ஆடுறதுனால ஓவர்ஸ் நிறைய போடுவார். பவுலிங்லேயும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு ரீசெண்ட் டைமில். ஸோ அந்த வகையில் ஒரு நல்ல ஆப்ஷனாக நீங்கள் பார்க்கலாம். அலெக்ஸ் கேரி எப்போல்லாம் ஆஸ்திரேலியன் டீம் வந்து ஒரு கிரிட்டிக்கலான கண்டிஷனில் மாட்டியிருக்காங்களோ அந்த மாதிரி சமயத்தில் நல்ல நாக்ஸ் ஆடி வின் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ அந்த வகையில் அலெக்ஸ் கேரியை தாராளமாக நம்ம ட்ரை பண்ணலாம். விக்கெட் கீப்பிங் பண்ணலை, பட் ஸ்டில் வந்து ஒரு நல்ல பிளேயராக நம்ம பார்க்கலாம், கன்சிடர் பண்ணலாம். ஏர்லி விக்கெட் பாசிபிள் இருந்துச்சு அப்படின்னா போன மேட்ச் கூட ஒரு டீசெண்டான ஸ்டார்ட் கொடுத்தாரு. ஜிஎல் பிக்கை பொறுத்த வரைக்கும் கேசவ் மகாராஜ், அந்த நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்லோவாக போட்டால் ஸ்பின்னருக்கு ஹெல்ப் இருக்கும். ஸோ கேசவ் மகாராஜ் ஃபேஸை அட்ஜஸ்ட் பண்ண முடியும் அவரால். ஸோ டெஃபினட்டாக ஒரு நல்ல பிக்காக இருப்பார் அப்படின்னு தோணுது. பால் கொஞ்சம் நின்று வந்துச்சு அப்படின்னா. டானி டிசோசி நல்ல ப்ராப்பராக ப்ளே பண்ணி ஆடக்கூடிய ஒரு பேட்டர் தான், நல்ல ஃபார்மில் இருக்கார். பட் பெரிய அளவில் நிறைய பேர் எடுக்க மாட்டாங்க. நல்ல டச்சில் தான் இருக்கக்கூடிய பேட்டர். பவர் பிளேயில் கொஞ்சம் பார்த்து ஆடிட்டு ஓரளவுக்கு நல்ல ஸ்கோர் வரும். ஸ்பென்சர் ஜான்சன் நியூ பால் விக்கெட் டேக்கிங் பவுலர். நியூ பாலில் வந்து கொஞ்சம் அசிஸ்ட் கிடச்சா கூட நல்ல விக்கெட்ஸ் வந்து எடுத்துருவார். அண்ட் விக்கெட் எடுக்க ஆரம்பித்தார் அப்படின்னா 3 விக்கெட் 4 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி கொத்தா எடுத்து கொடுத்துருவார். ஸோ அந்த வகையில் சவுத் ஆஃப்ரிக்கன் ஓப்பனர்ஸும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ரியான் ரெக்கல்டனும் சரி, டோனி டிசோசியும் சரி, ஏர்லி விக்கெட் கொடுத்தாங்க அப்படின்னா ஒரு 2-3 விக்கெட் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் தோணுது. பார்க்கலாம். அண்ட் என்னுடைய ஃபைனல் டீமு டிராவிஸ் ஹெட் கேப்டன், ரசிவ் ஆண்டர்சன் வைஸ் கேப்டன் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கேன். அபிஷா நீங்கள் ட்ரீம் லெவன் அப்படின்னு போகும்பொழுது பேட்டர்ஸ் பக்கம் தான் போய் ஆகணும். மோஸ்ட்லி நான் வந்து பேட்டர்ஸ் பக்கம் தான் வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கேன். இதில் மார்க்கோ யான்சனை கூட நான் ட்ராப் பண்ணலாம் அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருந்தேன். பார்க்கலாம், அதையும் நான் பிச்சு கண்டிஷன் பார்த்துட்டு இதை மாற்றிடுவேன். மார்க்கோ யான்சன், கிளென் மேக்ஸ்வெல்லை கூட நம்ம எடுத்துடலாம். ரொம்ப கீழே பேட்டிங் வர்றாரு. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இங்கில்ஸு, அலெக்ஸ் கேரி எல்லாம் பேட்டிங்கில் வர்றாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அண்ட் ஸ்டீவ் ஸ்மித்து நல்ல பிளேயர் தான், நீங்கள் எடுக்கலாம். ஏன்னா டிராவிஸ் ஹெட் அளவுக்கு ஈஸியாக விக்கெட்டை கொடுத்துட்டு போக மாட்டார். டிராவிஸ் ஹெட் அடித்தா பெரிய ஸ்கோர், இல்லைனா வந்து இனிஷியலாகவே சிங்கிள் டிஜிட்டில் இல்லை டக்கில் கூட அவுட் ஆகிட்டு போயிடுவார். பட் ஸ்டீவ் ஸ்மித்து
கொஞ்சம் டைம் எடுத்து நிதானமாக ஆடுவார். ஸோ அந்த வகையில் நம்ம பார்க்கலாம். பவுமா ஒரு நல்ல ஆப்ஷன், டாப் ஆர்டர்லேயே பேட்டிங் வர்றாரு. ஸோ இதெல்லாம் நான் உங்களுக்கு என்ன அப்படிங்கிறத இன்ஃபார்ம் பண்ணுறேன். முடிஞ்ச அளவு பெஸ்ட்டான டீம் தான் என்னுடைய டீம் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்கேன். இதில் ஏதாவது சேஞ்ச் இருந்துச்சுன்னா டெலிகிராம் சேனலில் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி. அண்ட் பவுலரை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக மிஸ் பண்ணியிருக்கிறது, நிறைய பவுலர்ஸ் மிஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு முக்கியமான காரணம் இந்த நியூ ஃபேண்டசி பாயிண்ட் சிஸ்டம் தான். ஏன்னா பவுலர்ஸ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 3 விக்கெட் எடுத்தாலும் உங்களுக்கு வந்து பேட்டர்ஸ் வந்து ஒரு 30 35 ரன் அடித்தா போதும், அது ரெடியாக ஒரு 4 சிக்ஸர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 விக்கெட் எடுத்ததுக்கான பாயிண்ட்டை 35 ரனில் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஸோ அதனால் வந்து இது வேலைக்கு ஆகாது. அண்டு நான் இதில் சேனலில் கொடுக்குற டீமு கம்ப்ளீட்டாக நான் எந்த பிளாட்ஃபார்ம் ப்ளே பண்ணுறேனோ அதுக்கேற்ற மாதிரி தான் டீம் கொடுத்துட்ருக்கேன். ஸோ இது வந்து ட்ரீம் லெவலில் ப்ளே பண்ணுறவங்களுக்காண்டி உள்ள டீமு. இதில் நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி ப்ளே பண்ணிக்கோங்க. நன்றி.